ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஆல் இன் தமிழ் டிப்ஸ். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரோட்டு கடையில் செய்கிற சன்னா மசாலா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். வாங்க அந்த மசாலா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு சுண்டலை 8 மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். நாம் ஈவினிங் செய்கிற மாதிரி இருந்தால் காலையில் நம்ம ஊற வச்சுக்கலாம். இல்லை நம்ம காலையில் செய்கிற மாதிரி இருந்தால் நைட்டு நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஊறினதுக்கப்புறமா அதோட தண்ணியை நம்ம இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டிட்டு அந்த பயிரை மட்டும் நம்ம குக்கரில் போட்டு நல்லா ஒரு 5-6 விசில் வரதுக்கு நல்லா குழஞ்சி வர அளவுக்கு நம்ம விசில் விட்டுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோடு சேர்த்து தண்ணி அளவுக்கு அதிகமாக வைக்கணும். அப்போ தான் நம்ம தண்ணியை அதில் மசாலா செய்யும்போது நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்காக கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட சேர்த்து உப்பு நம்ம ஒரு அளவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ போட்டு நல்லா குக்கர் மூடி போட்டு நல்லா ஒரு 5-6 விசில் வர வரைக்கும் நம்ம விசில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான மசாலாவே நம்ம ரெடி பண்ணிடலாம். மசாலா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம், நல்லா பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயம், சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கிறேங்க. அதே மாதிரி தக்காளி நல்லா பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி இல்லைன்னா 2 தக்காளி எடுத்துக்கலாம். அது கூடவே சேர்த்து பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 பல்லி இருக்கிற மாதிரி பூண்டு நான் எடுத்துக்கிட்டேன். அது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாயும் ஒரு இன்ச்சு அளவுக்கு இஞ்சியும் நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். நமக்கு பச்சை மிளகாய் டேஸ்ட்டு பிடிக்குன்னா நம்ம கூட கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இல்லை மிளகாத்தூள் சேர்க்குறதா பச்சை மிளகாய் கொஞ்சம் கம்மி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா நல்லா நான் மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம தாளிக்கிற வேலையை பார்க்கலாம். இந்த அளவுக்கு நம்ம மையை அரைச்சா நமக்கு போதுமானது. அடுத்து நம்ம சுண்டல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துடலாம் வாங்க. சுண்டல் பார்த்தீங்கன்னா அந்த தோல் எல்லாமே நல்லா உறிஞ்சி நல்லா வந்துடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தாவே போதுமானது. அந்த தண்ணி எல்லாத்தையுமே நம்ம இருத்து எடுத்துக்கலாம். அந்த தண்ணியை நம்ம மசாலா செய்யும்போது மசாலா கூட சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கிற மாதிரி எண்ணெய் நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெய் நம்ம ஊற்றிக்கலாம். 4 ஸ்பூன் அளவுக்கு நான் ஊற்றிருக்கேன். அது நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுந்த பருப்பும் நம்ம அது கூடவே சேர்த்து தாளித்து விட்டுறலாம். நம்ம கொஞ்சம் ஸ்லோவில் வச்சு நீங்கள் தாளித்து விட்ருங்க. அது தாளித்ததுக்கப்புறமா கருவேப்பிலையும் நம்ம கூட சேர்த்துடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா மசாலா, அது எல்லாத்தையுமே நான் அது கூட போட்டு சேர்த்து நல்லா அதோட அந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா நம்ம அந்த எண்ணெய் எல்லாம் மேலே திரிஞ்சு வர அளவுக்கு நம்ம அதை கிளறி விடலாம். அந்த பச்சை வாசனை போனால் தான் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அந்த கிரேவி எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த பச்சை வாசனைலாம் போயிட்டுருக்கு. நம்ம நல்லாவே நம்ம ஸ்லோலேயே வச்சு நம்ம நல்லா கொதிக்க வச்சு அந்த எண்ணெய் அப்படியே திரிஞ்சு மேலே வரணும். அந்தளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நல்லாவே கொதிச்சு வந்துட்டுருக்கு. பாருங்கள், எண்ணெயெல்லாம் திரிஞ்சு மேலே தனியாக தெரிஞ்சிக்கிட்டுருக்கு. தக்காளி எல்லாமே நல்லா கொதித்து அந்த பச்சை வாசனை எல்லாமே போகிற அளவுக்கு நல்லா தெரியுது. உங்களுக்கு பார்க்கும்போதே கண்டிப்பாக தெரியும். நல்லா சுண்டு வந்துடுச்சு. எண்ணெயெல்லாம் பாருங்கள் மேலாப்பில் தெரியுது பார்த்தீங்களா. எண்ணெயெல்லாம் எந்த அளவுக்கு இருந்தால் போதுமானது. இந்த அளவு டைமில் நமக்கு தேவையான மசாலா பொடியை சேர்த்துடலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். அதுக்கு விடவே கரம் மசாலா பொடி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இருக்கிற மாதிரி கரம் மசாலா தூளும் நம்ம கூட சேர்த்துக்கலாம். நம்ம பட்டை கிராம்பெலாம் போடாதனால இந்த கரம் மசாலா தூள் போடும்போது அதோட வாசனை ரோட்டு கடையில் இருக்கிற மாதிரியே கிடைக்கும். இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா தண்ணி, அந்த தண்ணியை நம்ம இது கூட சேர்த்துலாம். அந்த மசாலா நம்ம சுண்டல் அவிக்கும் போது இருந்த தண்ணியை நம்ம இது கூட சேர்த்துடலாம். சுண்டல் உங்களுக்கு பச்சை பட்டாணியாக இருந்தால் உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும், நல்லா குழஞ்சி கொடுக்கும். உப்பு சேர்த்துக்கிறேங்க. போதுமான அளவு உப்பு சேர்த்துக்கணும். ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம், இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். இது நம்ம நல்லா கொதிக்க வச்சிடலாம். பச்சை பட்டாணியாக இருந்தால் நல்லா வெந்திருக்கும். நம்ம அந்த மாதிரி பட்டாணி கொஞ்சம் ஓரளவுக்கு முழுசாக இருந்துச்சுன்னா மிக்ஸி ஜாரில் நம்ம கொஞ்சம் எடுத்து போட்டு அது கூடவே அரைச்சி நம்ம இதில் சேர்த்துக்கிட்டோம்னா தண்ணி நல்லா வற்றி அந்த திக்னஸ் நமக்கு நல்லாவே கிடைக்கும். ரொம்ப கிரேவியாக நல்லா சாப்பிட்றதுக்கு ஒரு டேஸ்ட்டாகவே கிடைக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு பட்டாணி வேகலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி போட்டோன்னா நம்ம திக்காக கிடச்சிரும். சாப்பிட்றதுக்கும் ரோட்டுக்கல்ல எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த சன்னால போடுறதுக்கு ரெடி பண்ண பார்த்திங்கன்னா வெங்காயம் ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி கேரட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே இப்போ நம்ம ஒரு பிளேட் எடுத்துகிட்டு அதில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ அந்த சன்னா மசாலா எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோம் பார்த்தீங்களா. அந்த சுண்டல் எல்லாமே நம்ம போட்டுட்டோம்.
எல்லாமே நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து வச்சுருக்க அந்த வெங்காயத்தை வந்து நம்ம மேலாப்பில் தூவி விட்டுடலாம். நம்ம எந்த அளவுக்கு வெங்காயம் தேவையோ நம்ம அந்தளவுக்கு வெங்காயத்தை தூவிட்டு அது கூடவே கேரட் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கேரட்டையும் நம்ம வந்து எல்லாமே துருவி எடுத்துக்கிறோங்க. வெங்காயத்தை நல்லா மெல்லிசாக கட் பண்ணி எடுத்துக்கிறோங்க. கேரட்டை நல்லா துருவி எடுத்துகிட்டு அதையும் நம்ம மேலாப்பில் போட்டுடலாம். மேலாப்பில் நல்லா பொடியாக போட்டுட்டு அந்த கொத்தமல்லி இலையையும் மேலாப்பில் தூவி விட்டுக்கலாம். நம்ம சாப்பிடும்போது இது எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்டா தான் அதோட டேஸ்ட்டு வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். நீங்கள் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்டில் எழுதி அனுப்புங்க. இது மாதிரி இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் வந்து தேவைன்னா அந்த எந்தெந்த வீடியோஸ் தேவையோ அதை கண்டிப்பாக எனக்கு எழுதி அனுப்புங்க. அதை பற்றின வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு போடுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை பார்க்கும்போதே நமக்கு வந்து சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு லுக்கு கிடைக்கிது. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.